ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்காக கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட முடியல. ஸோ அப்டேட்டு ஒன்றும் இல்லை. ஏன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கும் ரிசல்ட் ஆனது வந்துடுச்சு. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஜாப் எப்போ வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வீடியோ போடணும்னு பார்த்துட்டு இருந்தேன். வீடியோ போட முடியல, டைம் இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா, கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கும் தேர்வானவர்களில் பட்டியல் வெளியிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்களா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போ வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. அப்போ நான் கூட நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தேன். அதாவது செலக்ட் ஆனவங்க தயவு செஞ்சு நான் செலக்ட் ஆகிட்டேன், இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர் எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட நான் என்னோடய மெயில் ஐடிலாம் கொடுத்துருந்தேன். ஸோ நிறைய பேர் விளையாட்டு போக்கில் கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. நிறைய பேர் செலக்ட் ஆகிடுன்னு சொன்னாங்க. அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு லேடி மட்டும் எனக்கு மார்க் கொஞ்சம் கூட இருந்துச்சு, அதனால் நான் செலக்ட் ஆகிட்டேன், மெரிட்டில் செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கூட நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள், அதாவது எப்போ வந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணாங்க, வந்தால் சொல்கிறேன் ப்ரோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மார்னிங் எனக்கு மெயிலில் ஹாய் ப்ரோன்னு அனுப்பியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயில் பண்ணாங்க, ரிப்ளை நான் பண்ணியிருக்கேன். நான் தான் அந்த சேனல் நடத்திட்டு இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சுனான்னு கேட்டிருந்தேன். அவங்க ரிப்ளை பண்ணலை. ஆனால் சப்போஸ் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துருச்சு ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச நம்ம சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே வேறு ஒரு மாவட்டத்தில் செலக்ட் ஆனவங்க, இதுக்கு முந்தி செலக்ட் ஆனவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ செலக்ட் ஆகிட்டு அப்போ நம்ம ரிசல்ட் வரும் இல்லையா, அப்போது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணிடுவாங்களாம். அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி பண்ணி அனுப்பி வச்சுட்டு தான் அவங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, யாராவது செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. நான் அப்போ ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா மறுநாள் எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுல ஏன்னா அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ கூட இன்றைக்கி மார்னிங் கூட அவங்கள்ட்ட பேசினேன். அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்துருச்சு அப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. அவங்க சொன்னாங்க நிறைய பேர் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க, வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போன்னு சொன்னேன், நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்டிருந்ததுக்கு அவங்க சொன்னாங்க பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, ரெடி பண்ண கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கூட நிறைய வீட்டில் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் 2025 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதான் இல்லை. ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, 2024 இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்காக நான் சென்ட் பண்ணுறேன். பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆஃபீஸில்னு சொல்லிட்டு இருக்காங்க. சப்போஸ் ரெடி பண்ணிட்டாங்க, எனக்கு அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க, எப்படா வரும் எதிர்பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் அப்ளை பண்ணுவோம். திரும்ப நமக்கு ஒரு மறு வாய்ப்பு தான். நான் நினச்சேன் 2020 அப்ளை பண்ணி 2022 நம்ம கொரோனாவில் அந்த மாதிரிலாம் நான் அட்டன் பண்ணி நமக்கு கேன்சல் ஆகி போச்சு. திரும்ப நமக்கு அப்ளை பண்ணி திரும்ப 2024 23 தான் நமக்கு ரிசல்ட் எதிர்பார்த்து வராமல் 2024 ரிசல்ட் நிறைய பேர் ஜாயின் பண்ணி இப்போ 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் என்ன பேசுனாங்கன்னா, 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ரோ, நான் அதாவது நாங்கள் இது பர்மனெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் ஆகஸ்ட் 10 பெர்மனெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் இது. அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்து வச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம ரிசல்ட்டு ரொம்ப தள்ளி போனாலும் 2 மாதத்துக்கு விட்டுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணுவாங்க, விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க 2024. ஸோ அப்படி சீக்கிரம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது தான். நம்ம டக்குன்னு அப்ளை பண்ணலாம். நம்ம திரும்ப ஒரு வாய்ப்பு தான் நமக்கு. ஸோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அப்பாயின்மெண்ட் லெட்டர் எப்போவுமே உங்களுக்கு தேர்வானவர்களுக்கு பட்டியல் ரெடி பண்ணிவிட்டு அனுப்பி வைக்கும்போது அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா 3 நாளில் ப்ராசஸ் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டரு. அது மறுநாள் வந்துடும் அப்படின்னா அவங்க முதல்ல அனுப்பி வச்சுட்டு தான் அவங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க போல். அந்த மாதிரி தான் அந்த மேம் சொன்னாங்க எனக்கு. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இப்போ வேலை முடிஞ்சது. அப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்துக்கும் நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வேறு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பான முறையில் உங்களுக்காக அந்த என்ன கமெண்ட் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது இன்றைக்கி நான் வீடியோ ஏன் போட்டேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் அந்த மேம்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னதுக்கு உண்மையான நிலவரம் தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா
உங்களுக்கே தெரியும், நம்ம பொய்யான வீடியோ, ஒரு பொய்யான தகவல் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அப்டேட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட, எப்போ ப்ரோ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒருத்தர் கூட நான் செலக்ட் ஆகிட்டேன், ஒருத்தர் கூட நான் வேலைக்கு போயிட்டேன், அப்பாயின்மெண்ட் லெட்டர் இதுதான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லலை. அப்போது யார் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கினா, யார் தான் வேலைக்கு போனாங்கிறது ஒரு மர்மமான முறையில் இருக்குது. ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட 300 வேக்கன்சி, 275 வேக்கன்சி கிட்ட போயிருக்காங்க. இதில் வந்து 100 வேக்கன்சி கிட்ட மேலே போயிருக்காங்க. ஆனால் இருந்துமே பாருங்கள், ஒருத்தர் கூட வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன், நான் ஜாப் போயிட்டேன் அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. அப்போ அப்டேட் கேட்டவங்களாம் யார், வேலைக்கு போனவங்களாம் யார், என்ன ஒரு மர்மமான முறையில் இருக்குது. ஓகே, அதாவது அப்படி கேட்டாங்க, ரிசல்ட் வந்துருச்சு, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம திரும்ப கொஸ்டின் கேட்போம், எப்படி செலக்ட் ஆனீங்க, மெரிட்டில் போனீங்களா, காசு கொடுத்து போனீங்களா அப்படி கேட்போம். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க வந்து ரிப்ளை பண்ணல போல். ஆனால் கன்ஃபார்மாக வந்து வேக்கன்சி எடுத்தது உண்மை தான், வேலைக்கு போனது உண்மை தான், அதில் எந்த மறுக்கப்பட்டது இல்லை. நிறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து அதிகமான மார்க் எடுத்தேன், செலக்ட் ஆகலை, மெரிட்டில் வரல அப்படி மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. 900, 950 1000 மார்க் எடுத்தேன், எனக்குலாம் வரல ப்ரோ மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து செகண்ட் சான்ஸ் வந்து இந்த வருஷத்துலேயே வருது. பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்த உடனே உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். ரெடியாக இருங்க, அப்ளை பண்ண ரெடியாக இருங்க. அப்ளை பண்ணிட்டேன்னா மேக்ஸிமம் வந்து இந்த வருஷத்தில் மேக்ஸிமம் அப்ளை பண்ணால் நான் 4 மந்த் தான் இருக்க முடியறதுக்கு. கண்டிப்பாக வந்து அடுத்தது ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு 10ஆம் மாதத்தோட இந்த வர கம்மிங் 10ஆம் மாதம் உங்களுக்கு அப்படி அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஜனவரி மாதமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிசம்பர்லேயே வந்து உங்களுக்கு திரும்பவும் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதாவது இப்போ ஆகஸ்ட்டில் இப்போ 10ஆம் மாதம் விட்டாங்க அப்படின்னா, அக்டோபர் விட்டாங்க அப்படின்னா, சொல்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி நெக்ஸ்ட் மந்த் விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நவம்பர் மாதம் அல்லது டிசம்பர் மாதம் உங்களுக்கு நீங்கள் திரும்ப எப்போவுமே வந்து போன இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் தான் நமக்கு மேக்ஸிமம். அக்டோபர் மாதம் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நோட்டிஃபிகேஷனு. நம்ம வந்து டிசம்பர் மாதம் வந்து இதுக்கு நம்ம இன்டர்வியூ போனோம் இல்லையா, அதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி மாதம் வந்து திரும்ப அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப தயாராக நிலையாக இருங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நம்ம வந்து கண்டிப்பாக திரும்ப அப்ளை பண்ணுறோம், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதாவது வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அது மூலமாக உங்களுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஒரு நம்ம வந்து எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு கூட்டு இணைப்பாக இருந்தால் அப்படின்ட்டா எல்லாமே நமக்கு ஒரு நல்லதாக நடக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நம்புங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சொன்னது வந்து உண்மை தான். சுட உங்களுக்காக வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க சொன்ன தகவல் வந்து ஒரு உண்மையான தகவல். எனக்கு ஃபோன் பண்ணி காலையில் இது வேலை மணிக்கிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. அதனால் வந்து உண்மையான நீ நம்பலாம், நானும் நம்புகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 மணிக்கெலாம் நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வர வாய்ப்பு இருக்குது, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் கண்டிப்பான முறையில் நம்புகிறேன், நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வருது, நம்ம சேனலில் போடுறோம். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.